ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேரிஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரவா டோப்பி எப்படி செய்யறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் மேரிஸ் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா நான் வறுத்துக்கிறணும். நல்லா கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கிறணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் அதை நல்லா வறுத்துக்கிறணும். பாருங்க, இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுத்தாதான் அதில் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நான் நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவு இப்போ பார்க்குற நேரமே விளங்குது நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வறுபட்டுருக்குன்னு. இந்த மாதிரி இந்த அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க, நான் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ அந்த அரை கப் சுகரை நான் பாத்திரத்தில் அதுக்கு கொஞ்சம் சரியாக மேலே கொஞ்சமாக கூட இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க, இப்போ கொதி வருது. நல்லா இந்த மாதிரி கொதி வந்தது. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி வர்ற நேரத்தில் நீங்கள் எடுத்து கொஞ்சம் தொட்டு பார்க்குற நேரம் ஒரு நூல் மாதிரி வரணும். பாருங்க, இந்த மாதிரி நூல் மாதிரி வரையணும். இப்போ நாங்கள் ரவையை சேர்த்துடலாம். அரை கப் நான் ரவை எடுத்திருக்கிறேன். பாருங்க, அதோட நான் இப்போ தேங்காய் வறுத்து வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் ஒரு மேசைக்கரண்டி சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவில் இப்போ நாங்கள் இப்போ சரியான பதம் இதை நாங்கள் வேற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி போட்டு சரியா சமனா தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவு சமனா தட்டுங்க.
சரியா சமனா தட்டி இதை அப்படியே நாங்கள் எடுத்து வெட்டிட்டு மூடி வைக்கணும். பாருங்க இந்த மாதிரி வெட்டி உங்களுக்கு தேவையான டிசைன்ல வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு நாங்கள் இதை அப்படியே அரவருக்கு மாதிரி மூடி வச்சிடலாம். பாருங்க இப்போ அரவர் ஆயிட்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. இதை நம்ம சேவ் பண்ற பாத்திரத்துல சேர்த்துடலாம். பாருங்க ஒவ்வொன்றா மெதுவா எடுத்துக்கோங்க. பாருங்க ஒவ்வொன்றா மெதுவா எடுத்துக்கோங்க. இது நீங்க சுகர் சிரப் எப்படி செய்றீங்களோ அந்த மாதிரிக்கு தான் வரும். சுகர் சிரப் சரியா செஞ்சுக்கோங்க. அப்பத்தான் அந்த நூல் மாதிரி வர்ற அளவுக்கு, அப்பத்தான் இது உடையாம இருக்கும். இல்லைன்னா உடையும். சரியான பதம் எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி செய்து எடுத்துக்கோங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று சொல்லுங்க. என்னுடைய ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பத்தான் நான் என்ன செய்கிறேங்கிற உங்களுக்கு புரியும். பாருங்க இந்த மாதிரி நான் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். பாருங்க இது டீ டைமுக்கு சூப்பராக இருக்கும். யாரும் வந்தால் சீக்கிரமாகவே செய்து கொடுக்கக்கூடியது. நீங்களும் செய்து பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஈஸியாக செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி செய்து பாருங்க.